பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 3 நாளாவே நம்ம வீடியோவே போடல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேயே சுத்திட்டு இருக்க சூழ்நிலை ஆயிப்போச்சு. நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் போனோம். நம்ம திடீர்னு போகணும் அப்படின்னு நெனச்சோம். போயிட்டோம். நைட்டே கிளம்பி எல்லோரும் வேலையை முடிச்சு வந்ததுக்கப்புறமா நைட்டு 9 மணிக்கா கிளம்பி போயிட்டோம். நைட்டு அங்கே போகிறதுக்கு ஒரு 1 மணி 2 1:30 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் போய் நம்ம பீச்சில் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இந்த காற்றுல நல்லா படுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4:30க்கா நம்ம வந்து சாமியை பார்க்கறதுக்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. 4:30க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில் வரும்போது எப்படி 7 7:15 ஆகிப்போச்சு. ஏன்னா கூட்டம் நல்லாவே சாமியை பார்த்துட்டோம். அதை வந்துட்டு புதுசாக நிறையா கட்டி வச்சுருவாங்க பாருங்கள். நின்றுக்கிட்டே நம்ம மேலே நின்றுட்டே கடலை பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. இல்லை அழகாக இருந்தது. ஃப்ரீயாக இருந்ததை விட அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி கடலை பார்த்துக்கிட்டே தான் நம்ம அந்த சாமியை பார்க்கறதுக்கு லைனில் நிற்கிறோம். எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் லைனில் நிற்போம்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு. அப்புறமா சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் நேரம் அதில் ஒரு கடலை பொரின்னு என்னத்தையா வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வெளியில் வந்து காலை சாப்பாடு மட்டும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பியும் பஸ் ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 4 மணி நேரமாவது ஆகும். 2 பஸ் ஏறி போனோம். அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்படி சீக்கிரமாக நைட்டு போயிட்டு காலையில் சீக்கிரம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு இந்த ரெஸ்ட் எடுத்தோம்னா மறுநாள் வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் மறுநாள் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் ஹோம்ஒர்க் முடிக்கணும். அதுக்கு வந்து டைம் வேணும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுநாள் மத்தியானமே வந்தாச்சு. வந்தோடனே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐடியா இல்லை. ஏன்னா செம ஹீட்டில் வந்திருக்கோம். அதனால் சோறு பொங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தயிர் பாக்கெட்டை வாங்கி மத்தியானம் சாப்பாடை முடிச்சுட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக இப்படி போயிடுச்சா, சரி மறுநாள் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா நாள் அலைஞ்சிட்டு வந்தது என் சின்ன பொண்ணுக்கு வந்து சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை உடம்புக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், சரி மறுநாள் ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கடகடன்னு எழுந்திரிச்சு ஒரு தக்காளி சோத்தையும் மல்லி துவையில அரைச்சிட்டு தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் எவ்வளோ கூட்டம் இருக்கும், எவ்வளோ லேட்டாகணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி போயிட்டோமா, நம்ம எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு தென்காசிக்கு போகிறதே இல்லை, லோக்கலில் தான் எடுக்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அங்கே லெகின்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து காமனாக 2, 3 லெகின்ஸை எடுத்து போட்டோம்னா பிள்ளைகள் வந்து எந்த டாப்புக்குனாலும் போட்டுக்கணும், 2மே மாற்றி போட்டுக்கிடுவாள் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு கடையை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் போய்ட்டு காமனாக ஒரு 5, 6 லெகின்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நேற்றை பொழுது ஃபுல்லாக இப்படி போயிடுச்சு. சரி இன்றைக்கி பொழுது எப்படியாச்சும் நம்ம இது வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி வந்து காலையில் வேறு ஒரு விஷயமா, அதாவது ஒரு டெத்துக்காக நம்ம ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சா, போயிட்டு வந்து நார்மல் வேலைகளை பார்க்க அதுக்கப்புறம் சாப்பிட நம்ம கொஞ்சம் பீடியை சுத்த உழைக்கன்னு இப்படி நேரம் போயிடுச்சா. அதனால் இன்றைய பொழுதுமே அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கும் வீடியோ போடலை. இதெல்லாம் நேற்று எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோவே எடுக்கலை. இது போனதோட கரெக்டாக என் சின்ன பொண்ணு டாப்பு வேணுன்ட்டு அந்த டாப்பையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்படி தான் நாட்கள் போச்சு. இன்னும் நாளையிலேருந்து கரெக்டாக வீடியோ வரும்.